வணக்கம். ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதி புதன்கிழமை மக நட்சத்திரம் இருக்கு. அப்புறம் பூர நட்சத்திரம் வருது. என்ன நல்ல நேரம் உண்டு காலை 9லிருந்து 10. பல ராசிகளுக்கு செவ்வாய் புதன் 2 நாட்கள் ஒரே மாதிரி தான் இருக்கு. சில ராசிகளுக்கு மாறி இருக்கு, அதை சொல்றோம். இப்பொழுது பார்க்கலாம். மேஷராசிக்கார நேயர்களை கேது பகவான் 5ஆம் இடத்துக்கு வருவது நல்லது. இன்னைக்கும் உங்களுக்கு நல்ல நாள். கேது பயிற்சி உங்களுக்கு நல்லது செய்யும். மொத்தத்தில் பிரமாதமான வெற்றி, உயர்வு, சந்தோஷம், நல்லா இருக்கு. அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க விநாயகர் பெருமானுக்கு தீபம் போட்டுருங்க வசதிப்பட்ட நேரத்தில். ஏன்? அஸ்வினிக்கும் செவ்வாய்க்கிழமைக்கும் தலைவர் கேது பகவான். இன்னைக்கு 3 நட்சத்திரத்திற்கும் நாள் சூப்பர். சரி, செவ்வாய்க்கிழமை புதன் எப்படி இருக்கு? புதனும் நல்லா இருக்கு. வெற்றி, உயர்வு, சந்தோஷம், உங்க தைரியம் ஜெயிக்கும். செவ்வாய் புதன் 2 நாட்களும் வெற்றி. அனுகூலமான எண் 7, 3, தெற்கு மேற்கு, வெள்ளை, பச்சை, செவ்வாய். 2, 1 வடக்கு கிழக்கு, பச்சை சிவப்பு, புதன். ராசிக்கார நேயர்களை 2 நாளும் மனசுல சில மந்திரங்களை ஓட விடுங்க. ஏன்? திருஷ்டி இருக்கு உங்க மேல. ஓம் சித்திரகுப்தரே போற்றி, சித்திரலேகா போற்றி, சியவனரே போற்றி, சியவனரே போற்றி, இந்த மந்திரங்கள் ஓடிட்டே இருக்கட்டும். அதே மாதிரி புரூரவசே போற்றி, புலஸ்தியரே போற்றி, புலகரே போற்றி, இந்த மந்திரங்கள் எல்லாம் ஓடட்டும். உங்க மேல இருக்கிற திருஷ்டி இப்போ இல்லாமற் போகும். ஆதிசங்கரர் அருளி இருக்கிற சுப்பிரமணிய புஜங்கம் 2 நாளும் கோயில்ல இருந்து படிச்சு பாருங்க. குறிப்பா முருகன் கோயில்ல இருந்து படிக்கிறது நல்லது, அல்லது விநாயகர் கோயில்ல இருந்து. ஏழைகளுக்கு சிகப்பு அல்லது பச்சை துணி தானமாக கொடுங்க. காக்கைக்கு பசியாத்துங்க. இதெல்லாம் பண்ணீங்கன்னா உங்க மேல இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும் உறுதி. ரிஷபராசிக்கார நேயர்களே, செவ்வாய் புதன் 2 நாட்களுமே சூப்பர். வெற்றி, உயர்வு, சந்தோஷம். 3 நட்சத்திரத்துக்கும் பிறகு பலமான தைரியம், பெருந்தன்மை ஜெயிக்கும். மிருகசீரிட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க முருகப்பெருமானுக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் போடுங்க. ஏங்க? மிருகசீரிடத்தினுடைய தலைவர் செவ்வாய். கேது பயிற்சி எப்படி இருக்கு? சிறப்பா இல்லை. 4ஆம் இடத்துக்கு வருகிறார். அம்மாவுக்கு வீடு, பூமி, சொத்து, சுகத்துக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்கும். கேது பயிற்சி சிறப்பா இல்லை அப்படிங்கிறது உண்மை. சரி, இந்த 2 நாளும் நல்ல நாட்கள்னு சொல்லிட்டோம். அனுகூலமான எண் 1, 2 தெற்கு மேற்கு, பச்சை சிவப்பு, செவ்வாய். 2, 9 வடக்கு கிழக்கு, வெள்ளை, நீலம், புதன். ராசிக்கார நேயர்களை 2 நாளும் மனசுல சில மந்திரங்களை ஓட விடுங்க. ஏன்? திருஷ்டி இருக்கு உங்க மேல. ஓம் சித்திரகுப்தரே போற்றி, சித்திரலேகா போற்றி, சியவனரே போற்றி, சியவனரே போற்றி, இந்த மந்திரங்கள் ஓடிட்டே இருக்கட்டும். அதே மாதிரி புரூரவசே போற்றி, புலஸ்தியரே போற்றி, புலகரே போற்றி, இந்த மந்திரங்கள் எல்லாம் ஓடட்டும். உங்க மேல இருக்கிற திருஷ்டி இப்போ இல்லாமற் போகும். ஆதிசங்கரர் அருளி இருக்கிற சுப்பிரமணிய புஜங்கம் 2 நாளும் கோயில்ல இருந்து படிச்சு பாருங்க. குறிப்பா முருகன் கோயில்ல இருந்து படிக்கிறது நல்லது, அல்லது விநாயகர் கோயில்ல இருந்து. ஏழைகளுக்கு சிகப்பு அல்லது பச்சை துணி தானமாக கொடுங்க. காக்கைக்கு பசியாத்துங்க. இதெல்லாம் பண்ணீங்கன்னா உங்க மேல இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும் உறுதி. மிதுன ராசிக்கார நேயர்களை 2 நாளுமே சிறப்பா இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் அதிகம், ஜாக்கிரதை. வழிபாடு முக்கியம். மிருகசீரிடத்தில் பிறந்தவங்க வசதிப்பட்ட நேரத்தில் முருகப்பெருமானுக்கு தீபம் போடணும். 2 நாளும் செவ்வாய் புதன் 2 நாட்களும் பேச்சிலை நிதானம், செலவு விஷயத்தில் கவனம், பொறுமை. அனுகூலமான எண் 1 தெற்கு வெள்ளை, செவ்வாய். 2 வடக்கு பச்சை, புதன். கேது பயிற்சி சூப்பரா இருக்கிற 4 ராசிகள்ல உங்க ராசி ஒண்ணு. இன்னும் 1.5 வருஷத்துக்கு சூப்பரோ சூப்பர், பிரமாதம், கலகுறீங்க, சந்தோஷம். எதிரிகளும் உதவி செய்வார்கள். இந்த 1.5 வருடம் ஒரே வரியில சொன்னா அவ்வளவுதான். உங்க தைரியம் அதிகமாகும். ராசிக்கார நேயர்களை 2 நாளும் மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கணும். ஓம் பரத்வாஜரே போற்றி, பழமுதிர் சோலையே போற்றி, பழனியே போற்றி, பத்ரிநாதனே போற்றி, பரசுராமனே போற்றி, பலராமனே போற்றி. மனசு சங்கடமா இருக்கிறப்ப இந்த மந்திரத்தை சொல்லுங்க. ஜெயமோகனுடைய வெண்முரசு 1/4 மணி நேரமாவது கோயில்ல இருந்து படிச்சு பாருங்க. செல்போன்ல இலவசமா கிடைக்குது. ஏழைகளுக்கு, காக்கைக்கு சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ, தோற்க மாட்டீர்கள் உறுதி. 2 நாட்களும் இதை செய்யணும். 2 நாளும் விநாயகர் பெருமானுக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் போட்டுடணும். தீபம் ஏத்துங்க, அல்லது எரியிற தீபத்தில் எண்ணெயை சேர்த்துங்க, மறந்துடாதீங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா நல்லது. கடகராசிக்கார நேயர்களை செவ்வாய் புதன் 2 நாட்களும் உங்கள் பேச்சு சாமர்த்தியம், பொறுமை, நிதானம் ஜெயிக்கும். வெற்றி, உயர்வு, சந்தோஷம், நல்லா இருங்க. ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க புதன்கிழமை விநாயகர் பெருமானுக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் போட்டுருங்க. ஏங்க? ஆயில்யத்தினுடைய தலைவர் புதன், அதனால 2 நாளும் சூப்பர். கேது பயிற்சி எப்படி இருக்கும்? கேது செவ்வாய் பகவான் மாதிரி. கடகராசிக்கு கேது பகவான் யோககாரகன். எனவே 2ஆம் இடத்துக்கு வருவதால் நன்மைகள் அதிகம், தீமைகள் உண்டு. ஆனால் தீமைகள் குறைவு, நன்மைகள் அதிகம். வீடு, பூமி, செல்வாக்கு, பண விஷயத்துல உயர்வு உண்டு. கொஞ்சம் தடங்கல்கள் இருக்கும், ஆனால் ஜெயிச்சிருவீங்க. மொத்தத்தில் நல்ல கேது பயிற்சி உங்களுக்கு, ஒரே வரியில் சொன்னேன். ராசிக்கார நேயர்களை 2 நாளும் மனசுல சில மந்திரங்களை ஓட விடுங்க. ஏன்?
திருஷ்டி இருக்கு உங்க மேல. ஓம் சித்திரகுப்தரே போற்றி, சித்திரலேகா போற்றி, சியவனரே போற்றி, சியவனரே போற்றி, இந்த மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். அதே மாதிரி புரூரவசே போற்றி, புலஸ்தியரே போற்றி, புலகரே போற்றி, இந்த மந்திரங்கள் எல்லாம் ஓடட்டும். உங்க மேல இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும். ஆதிசங்கரர் அருளி இருக்கிற சுப்பிரமணிய புஜங்கம் 2 நாளும் கோயில்ல இருந்து படிச்சு பாருங்க. குறிப்பா முருகன் கோயில்ல இருந்து படிக்கிறது நல்லது, அல்லது விநாயகர் கோயில்ல இருந்து. ஏழைகளுக்கு சிகப்பு அல்லது பச்சை துணி தானமாக கொடுங்க, காக்கைக்கு பசியாத்துங்க. இதெல்லாம் பண்ணீங்கன்னா உங்க மேல இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும் உறுதி. சிம்ம ராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள். செவ்வாய் புதன் 2 நாட்களுமே வெற்றி, உயர்வு, சந்தோஷம். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். வாழ்க்கை வளமாகும். பிரமாதம், உயர்வு, வெற்றி. அப்புறம் என்ன சந்தோஷம். நல்ல நாள். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க விநாயக பெருமானுக்கு செவ்வாய்க்கிழமை தீபம் போட்டுறணும். ஏன்? மகத்தினுடைய தலைவர் கேது. அனுகூலமான எண் 3, 6, தெற்கு மேற்கு, பச்சை சிவப்பு செவ்வாய். 2, 1 தெற்கு மேற்கு, வெள்ளை நீலம் புதன். சரிங்க. கேது பயிற்சி எப்படி இருக்கு? கேது பகவான் செவ்வாய் யோக காரகன், உங்களுக்கு ராசிக்கே வருகிறார். அதனால நன்மைகள் உண்டு, தீமைகளும் உண்டு. நன்மைகள் அதிகம், தீமைகள் குறைவு. ராசிக்கார நேயர்களே, உங்க மேல ஏகப்பட்ட வைத்தறிச்சல் இருக்கு, இல்லாம இருக்குமா என்ன? மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடட்டும். அது இதை தடுக்கும், அந்த பொறாமையை தடுக்கும், அதனோட கெட்ட சக்தியை தடுத்துரும், திருஷ்டியை குறைக்கும். ஓம் வள்ளலாரே போற்றி, வசிஷ்டரே போற்றி, வாசுகியே போற்றி, வீரபாகுவே போற்றி, வித்யாலட்சுமியே போற்றி, வீரபத்திரரே போற்றி, இந்த மந்திரங்கள் ஓடட்டும் மனசுல. கோயில்ல இருந்து ஒரு நல்ல புத்தகம் ஒன்று படிச்சு பாருங்க. என்ன புத்தகம் படிக்கிறது? முருகப்பெருமானை போற்றி அருணகிரிநாதர் அருளி இருக்கிற திருப்புகழ் ஒரு பாட்டாவது படிச்சு பாரு, நல்லது. 2 நாள் படிங்க, நல்லது. ஏழைகளுக்கு சாப்பிட கொடுங்க. கொள்ளு வேக வச்சு சாதத்துல கலந்து கொடுக்கலாம், பருப்பு சாதம் கொடுக்கலாம், பச்சை பயிறு சாதம் கொடுக்கலாம். இதெல்லாம் செய்யுங்க. காக்கைக்கு கொடுங்க, குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க, நல்லது. கன்னிராசிக்கார நேயர்களே, செவ்வாய் புதன் 2 நாட்களுமே சிறப்பா இல்ல. வீண் பேச்சு, வீண் கவலை, வீண் செலவு இருக்கிறது. தப்பிக்கணும். வழிபாடு பண்ணினா தப்பிக்கலாம். அதனால பண்ணிடுங்க, சரிங்களா? சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க முருகப்பெருமானுக்கு செவ்வாய்க்கிழமை தீபம் போட்டுருங்க. சித்திரையினுடைய தலைவர் செவ்வாய். மொத்தத்தில் 2 நாளும் சிறப்பாக இல்லை. பேச்சிலே நிதானம், பொறுமை. அனுகூலமான எண் 7 தெற்கு வெள்ளை செவ்வாய். 2 வடக்கு பச்சை புதன். கேது பெயர்ச்சி எப்படி இருக்கும்னா, ராசியை விட்டு நகர்றாருல, அதுவே பெரிய நிம்மதி. ஆம், சோம்பல் குறையும், சுறுசுறுப்பு அதிகமாகும், தடங்கல்கள் குறையும், உயர்வு உண்டு. மொத்தத்தில் கேது பயிற்சி பரவாயில்ல. சூப்பர்னு சொல்ல முடியாது, ஆனா மோசம் கிடையாது. பல வகைகளில் உங்களுக்கு முன்னேற்றம். ராசிக்கார நேயர்களை, 2 நாளும் மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கணும். ஓம் பரத்வாஜரே போற்றி, பழமுதிர் சோலையே போற்றி, பழனியே போற்றி, பத்ரிநாதனே போற்றி, பரசுராமனே போற்றி, பலராமனே போற்றி. மனசு சங்கடமாக இருக்கிறப்ப இந்த மந்திரத்தை சொல்லுங்க. ஜெயமோகனுடைய வெண்முரசு 1/4 மணி நேரமாவது கோயிலில் இருந்து படித்து பாருங்க. செல்ஃபோனில் இலவசமாக கிடைக்குது. ஏழைகளுக்கு காக்கைக்கு சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ, தோற்க மாட்டீர்கள் உறுதி. 2 நாட்களும் இதை செய்யணும். 2 நாளும் விநாயக பெருமானுக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் போட்டுடணும். தீபம் ஏற்றுங்க, அல்லது எரியிற தீபத்தில் எண்ணெயை சேர்த்துங்க, மறந்துடாதீங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா நல்லது. துலாராசிக்கார நேயர்களே, செவ்வாய் புதன் 2 நாட்களும் சிறப்பா இல்ல. கவனம், வீண் செலவு, வீண் கவலை, வீண் பதட்டம் இருக்கு. ஜாக்கிரதை. வழிபாடு முக்கியம். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு தீபம் போடணும். மொத்தத்தில் வழிபாடு பண்ணணும். பண விஷயத்துல கவனம். அனுகூலமான எண் 2 தெற்கு வெள்ளை செவ்வாய். 3 வடக்கு பச்சை புதன். கேது பயிற்சி எப்படி இருக்கு? கேது பயிற்சி 4 ராசியும் சூப்பரா இருக்கும். அதுல ஒண்ணு உங்களுது. அப்புறம் என்ன, கலக்குங்க. ஆமா, சூப்பர். 1.5 வருஷத்துக்கு லாபம் பெருகும், உயர்வு உண்டு, வெற்றி உண்டு. அவ்வளவுதான், ஒரே வார்த்தை. ராசிக்கார நேயர்களை, 2 நாளும் மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கணும். ஓம் பரத்வாஜரே போற்றி, பழமுதிர் சோலையே போற்றி, பழனியே போற்றி, பத்ரிநாதனே போற்றி, பரசுராமனே போற்றி, பலராமனே போற்றி. மனசு சங்கடமாக இருக்கிறப்ப இந்த மந்திரத்தை சொல்லுங்க. ஜெயமோகனுடைய வெண்முரசு 1/4 மணி நேரமாவது கோயிலில் இருந்து படித்து பாருங்க. செல்ஃபோனில் இலவசமாக கிடைக்குது. ஏழைகளுக்கு காக்கைக்கு சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ, தோற்க மாட்டீர்கள் உறுதி. 2 நாட்களும் இதை செய்யணும். 2 நாளும் விநாயக பெருமானுக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் போட்டுடணும். தீபம் ஏற்றுங்க, அல்லது எரியிற தீபத்தில் எண்ணெயை சேர்த்துங்க, மறந்துடாதீங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா நல்லது. விருச்சிக ராசிக்கார நேயர்களே, செவ்வாய் புதன் 2 நாட்களும் சூப்பர். வெற்றி, உயர்வு, சந்தோஷம். 3 நட்சத்திரத்துக்கும் உங்கள் சுறுசுறுப்பு, தைரியம் ஜெயிக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். வருமானம் சிறக்கும், உயர்வு, சந்தோஷம். கேது பெயர்ச்சி பரவாயில்ல. நன்மைகள் உண்டு, தீமைகள் உண்டு. நன்மைகள் உயரும். தொழில், வியாபாரம், வர்த்தகம், உத்தியோகத்தில் உயர்வு உண்டு,
தடங்கள் வந்து உயர்வு வரும். மொத்தபடி ரொம்ப நல்லதுதான், பரவாயில்ல. ராசிக்கார நேயர்களே, உங்க மேல ஏகப்பட்ட வைத்தறிச்சல் இருக்கு, இல்லாம இருக்குமா என்ன? மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடட்டும், அது இதை தடுக்கும், அந்த பொறாமையை தடுக்கும், அதனோட கெட்ட சக்தியை தடுத்துரும், திருஷ்டியை குறைக்கும். ஓம் வள்ளலாரே போற்றி, வசிஷ்டரே போற்றி, வாசுகியே போற்றி, வீரபாகுவே போற்றி, வித்யாலட்சுமியே போற்றி, வீரபத்திரரே போற்றி. இந்த மந்திரங்கள் ஓடட்டும் மனசுல. கோயில்ல இருந்து ஒரு நல்ல புத்தகம் ஒன்று படிச்சு பாருங்க. என்ன புத்தகம் படிக்கிறது? முருகப்பெருமானை போற்றி அருணகிரிநாதர் அருளி இருக்கிற திருப்புகழ் ஒரு பாட்டாவது படிச்சு பாரு, நல்லது. 2 நாள் படிங்க, நல்லது. ஏழைகளுக்கு சாப்பிட கொடுங்க. கொள்ளு வேக வச்சு சாதத்தில் கலந்து கொடுக்கலாம், பருப்பு சாதம் கொடுக்கலாம், பச்சை பயிறு சாதம் கொடுக்கலாம். இதெல்லாம் செய்யுங்க. காக்கைக்கு கொடுங்க, குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க, நல்லது. தனுசு ராசிக்காரனே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்கு. வீண் செலவில்லை, வீண் கவலை இல்லை. உங்க மேல இருக்கிற திருஷ்டி அதிகம். அதனால காலையில சூரியனுக்கும் ராத்திரி விநாயக பெருமானுக்கும் தீபம் போடுங்க, அல்லது எரியிற தீபத்தில் நெய் சேர்த்தி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடட்டும் திருஷ்டியை குறைக்கிறதுக்கு. ஓம் அறிஞனே போற்றி, அழகனே போற்றி, அமுதனே போற்றி. இந்த மந்திரங்களை சொல்லுங்க. மீனாட்சி அம்மன் பிள்ளை தமிழ் குமரகுருபரர் அருளி இருக்கிறார், படிச்சு பாருங்க, நல்லது. ஏழை எளியவர்களுக்கு பச்சை துணி தானமாக கொடுங்க, படிப்புக்கு உதவி செய்யுங்க, நல்லது. இதெல்லாம் பண்ணீங்கன்னா திருஷ்டி இல்லாமற் போகும். அனுகூலமான எண் 3, 6, தெற்கு மேற்கு, வெள்ளை, பச்சை. கடகராசிக்கார நேயர்களே, 2 நாளும் செவ்வாய் புதன் 2 நாட்களும் சூப்பரோ சூப்பர், பிரமாதம், கலகரிங்க, சந்தோஷம். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். சந்தோஷம் அதிகமாகும், பேச்சு சாமர்த்தியம், பொறுமை ஜெயிக்கும். நல்ல நாள். அனுகூலமான எண் 2, 3, தெற்கு மேற்கு, பச்சை, சிவப்பு, செவ்வாய். 7, 6, தெற்கு, கிழக்கு, வெள்ளை, மஞ்சள், புதன். கேது பெயர்ச்சி கடகராசிக்கு எப்படி இருக்கும்? கேது பகவான் செவ்வாய் மாதிரி. கடகராசிக்கு செவ்வாய் யோககாரகன். 2ஆம் இடத்திற்கு வருவதால் நன்மைகள் உண்டு, கெடுதல்கள் உண்டு. நன்மைகள் அதிகம், கெடுதல்கள் குறைவு. குடும்பம், பூமி, வீடு, சொத்து, சுகம், செல்வாக்கு உயரும். ஸோ கொஞ்சம் சிக்கல் இருக்கும், ஆனால் கூட்டி கழிச்சு பார்த்தா வெற்றி தான். கும்பராசிக்கார நேயர்களே, 2 நாளும் சூப்பர். புதன் செவ்வாய் 2 நாட்களுமே வெற்றி, உயர்வு, சந்தோஷம். நல்ல நாளாக இருக்கும். பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும். நல்லது, உயர்வு, வெற்றி. உங்கள் நிதானம், பொறுமை, விடாமுயற்சி ஜெயிக்கும். சந்தோஷம். அனுகூலமான எண் 3, 6, தெற்கு மேற்கு, வெள்ளை, நீலம், செவ்வாய். 2, 1, வடக்கு தெற்கு, பச்சை, சிவப்பு, புதன். அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு தீபம் போடணும். கேது பெயர்ச்சி எப்படி இருக்கு? அப்பாடா, 8ஆம் இடத்துல இருந்து கேது உடல்நலத்தை பாதிச்சார், இப்ப 7ஆம் இடத்துக்கு வர்றார், பரவாயில்ல. உடல்நலம் மேம்படும், உடல் நலம் மேம்படும். ஒரே வார்த்தை, அதுவே பெருசு. ராசிக்கார நேயர்களே, உங்க மேல ஏகப்பட்ட வைத்தறிச்சல் இருக்கு, இல்லாம இருக்குமா என்ன? மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடட்டும், அது இதை தடுக்கும், அந்த பொறாமையை தடுக்கும், அதனோட கெட்ட சக்தியை தடுத்துரும், திருஷ்டியை குறைக்கும். ஓம் வள்ளலாரே போற்றி, வசிஷ்டரே போற்றி, வாசுகியே போற்றி, வீரபாகுவே போற்றி, வித்யாலட்சுமியே போற்றி, வீரபத்திரரே போற்றி. இந்த மந்திரங்கள் ஓடட்டும் மனசுல. கோயில்ல இருந்து ஒரு நல்ல புத்தகம் ஒன்று படிச்சு பாருங்க. என்ன புத்தகம் படிக்கிறது? முருகப்பெருமானை போற்றி அருணகிரிநாதர் அருளி இருக்கிற திருப்புகழ் ஒரு பாட்டாவது படிச்சு பாரு, நல்லது. 2 நாள் படிங்க, நல்லது. ஏழைகளுக்கு சாப்பிட கொடுங்க. கொள்ளு வேக வச்சு சாதத்தில் கலந்து கொடுக்கலாம், பருப்பு சாதம் கொடுக்கலாம், பச்சை பயிறு சாதம் கொடுக்கலாம். இதெல்லாம் செய்யுங்க. காக்கைக்கு கொடுங்க, குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க, நல்லது. மீனராசிக்கார நேயர்களே, 2 நாளுமே சிறப்பான நாளாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் அதிகம், கோபம் அதிகம், தேவையற்ற பேச்சு அதிகம், நிதானம், பொறுமை. அனுகூலமான எண் 2, தெற்கு, வெள்ளை, செவ்வாய். 3, வடக்கு, பச்சை, புதன். கேது பயிற்சி எப்படி இருக்கு? 6ஆம் இடத்துக்கு வர்றார். வியாதி தொல்லையை, எதிரி தொல்லையை, கடன் தொல்லையை 1.5 வருஷத்துல குறைச்சிருவார். கேது பயிற்சி உதவி செய்கிற 4 ராசிகள்ல உங்களுது ஒண்ணு. சூப்பரா சூப்பர், பிரமாதம், கலக்குங்க, நல்லது. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க புதன்கிழமை விநாயக பெருமானுக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் போட்டுருங்க. ராசிக்கார நேயர்களை, 2 நாளும் மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கணும். ஓம் பரத்வாஜரே போற்றி, பழமுதிர் சோலையே போற்றி, பழனியே போற்றி, பத்ரிநாதனே போற்றி, பரசுராமனே போற்றி, பலராமனே போற்றி. மனசு சங்கடமாக இருக்கிறப்ப இந்த மந்திரத்தை சொல்லுங்க. ஜெயமோகனுடைய வெண்முரசு 1/4 மணி நேரமாவது கோயிலிருந்து படிச்சு பாருங்க, செல்போனில் இலவசமாக கிடைக்குது. ஏழைகளுக்கு, காக்கைக்கு சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ, தோற்க மாட்டீர்கள், உறுதி. 2 நாட்களும் இதை செய்யணும். 2 நாளும் விநாயக பெருமானுக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் போட்டுடணும். தீபம் ஏற்றுங்க, அல்லது எரியிற தீபத்தில் எண்ணெயை சேர்த்துங்க, மறந்துடாதீங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா நல்லது. நேயர்களே, செவ்வாய் புதன் 2 நாட்களுக்கும் பல ராசிகளுக்கு பலன்கள் ஒரே மாதிரி இருப்பதால் சேர்த்து சொல்லியிருக்கிறோம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.